இந்தியாவின் அறியப்படாத ரகசியங்களில் ஒன்றான இந்தியாவின் இலுமினாட்டின்னு சொல்லப்படுற 9 ரகசிய மனிதர்கள் கொண்ட குழுவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிமு 273ஆம் ஆண்டு வாழ்ந்த இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அரசராக கருதப்படுற அசோகர் தான் இந்த ரகசிய குழுவை உருவாக்குனதாகவும் இந்த ரகசிய குழு ஏற்படுத்த ஒரு முக்கியமான காரணம் இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த காரணம் என்னன்னா, கலிங்க போருக்கு அப்புறமா ரொம்பவே மனவேதனைக்கு ஆளான அசோகர் அவர் காலகட்டத்தில் ரகசியங்களா பாதுகாக்கப்பட்ட பல தகவல் கொண்ட தொகுப்பை 9 பகுதிகளா பிரிச்சு தன்னோட விசுவாசிகளான வெளி உலகத்துக்கு தெரியாத 9 பேர்கிட்ட கொடுத்ததாகவும், அசோகர் அப்படி செஞ்சதுக்கான காரணம் எதிர்காலத்துல ஏற்பட போற படையெடுப்பின் போதோ இல்ல இதோட விளைவுகளை பத்தி புரிஞ்சிக்க முடியாதவங்க கிட்ட இது கிடைக்கும்போது கண்டிப்பா பேரழிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்ச அசோகர் இந்த ரகசிய குழுவை உருவாக்கி அதை பாதுகாத்ததாகவும் ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க. இந்த ரகசியமா பாதுகாக்கப்பட்ட 9 புத்தகங்கள்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, அரசியல், ஆஸ்ட்ராலஜி மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல இருந்து ஆன்டி கிராவிட்டி, டைம் டிராவல் மற்றும் ஏலியன் கான்டாக்ட்ஸ் பத்தின ரகசியங்கள் வரைக்கும் பல ரகசியமான தகவல்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்படி ஒரு ரகசிய குழு இந்தியாவில் இயங்கிட்டு வர்ற விஷயமே இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் கழிச்சு 1923ஆம் ஆண்டு தான் இதை பத்தி வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்கு. 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் போலீஸ் ஃபோர்ஸ்ல 25 ஆண்டுகளா வேலை செஞ்ச டால்போட் மண்டிங்கிறவர் எழுதின த நைன் அன்னோன்கிற நாவல் தான் இவங்களை பத்தின ரகசியங்களை முதல் முறையா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு. இந்த புக்கையும் சேர்த்தி சில ஆவணங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு ரகசிய குழு இயங்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆதாரமா கிடைச்சிருக்கு. இந்த 9 தொகுப்புகளும் காலத்திற்கு தகுந்தாற்போல் மேம்படுத்தப்படுறதாகவும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முக்கியமான மனிதர்கள் இந்த தொகுப்புகளை பாதுகாத்துட்டு வர்றதாகவும் சொல்றாங்க. அதுல வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது 2 இல்லைன்னா 3 பேர் தாங்கிற ஆச்சரியமான விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அதுல முதல் நபர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப் 2ஆம் சில்வஸ்டர். போப் 2ஆம் சில்வஸ்டர் தன்னோட ரகசியமான இந்திய பயணத்துக்கு அப்புறமா அந்த காலகட்டத்துக்கு மேம்பட்டதாக கருதப்பட்ட பல கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் செஞ்சாரு. ஆனா போப் 2ஆம் சில்வஸ்டர் தன்னோட கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் தான் இறந்த பிறகு அழித்து விடுமாறு தன்னோட உதவியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட மரணத்துக்கு பிறகு அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இவரோட ஆராய்ச்சிகள் பற்றியும் கண்டுபிடிப்புகள் பற்றியும் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிற புத்தகத்துல ஒரு செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கு. இந்த 9 புத்தக தொகுப்புகள்ல ஒரு புத்தகத்தை வச்சிருந்தா நம்பப்படும் இன்னொரு நபர் இந்தியாவின் வானியல் ஆராய்ச்சியின் தந்தையாக சொல்லப்படுற விக்ரம் சாராபாய். அது மட்டும் இல்லாம இந்த புத்தக தொகுப்புல ஒன்று வச்சிருந்ததா கருதப்படுற 3வது நபர் லூயிஸ் பாஸ்டர். இந்த 3 நபர்கள் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு இந்த புக்ஸ்ல சிலவற்றை வச்சிருந்ததா சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முக்கியமான நேரங்களை தவிர மற்ற எந்த காலகட்டத்திலையும் இந்த ரகசிய குழுவை சேர்ந்தவங்க தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்கிட்டது இல்லைன்னு இந்த குழுவை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க. மேற்கொண்டு எந்த தகவலும் இந்த 9 பேர் பத்தி இதுவரைக்குமே தெரிய வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.